வணக்கம் மக்களே. சற்று முன் அதிர்ச்சி தகவலுங்க. அதிரடியாக பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இணைஞ்சிருக்காரு பன்னீர்செல்வம். அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரில் போய் சந்தித்து கட்சியில் எனக்கு இந்த பொறுப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு உரிமையோட கேட்டிருக்குதான் தகவல் வந்திருக்குங்க. சமீபத்தில் தான் பாஜகலேருந்து கூட்டணியிலேருந்து வெளியே வந்தார். அதுலேருந்து ஏன் வந்தார், இப்போ அதிமுகவில் இணைஞ்சிருக்காரு, என்ன பொறுப்பு அவருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. ஆமாங்க, சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இவர் தாங்க பாஜக கூட்டணியிலேருந்து வெளியே வந்தார். ஏன்னா இவர் மோடிஜி தமிழ்நாட்டுக்கு வந்தார், என்ன சந்திக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவத்தில் வெளியே வந்தார். இப்போ வெளியே வந்த கையோட பார்த்தீங்கன்னா நேராக அதிமுக இணைஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரில் சந்தித்து எனக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுங்கன்னு சொல்லிட்டு உரிமையோடு கேட்டிருக்கதாகவும் தகவல் வந்திருக்குங்க. 2026 தேர்தலில் ஜெயிச்சா இவருக்கு துணை முதலமைச்சர் பதவி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. எடப்பாடி பழனிசாமியும் ஒத்துக்குந்து இருக்குதாகவும் தகவல் வந்திருக்குங்க. இது பொறுத்து வந்து பார்க்கலாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சைலண்ட்டாக வேலை செஞ்சிட்ருக்காருன்னு சொல்லுவாங்க. இந்த அரசியல் வேலை சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய அதிமுகலேருந்து நிறைய அமைச்சர்கள் எம்எல்ஏகள் பார்த்தீங்கன்னா திமுகவில் இணைகிறாங்க, நிறைய பார்த்துட்டு இருப்பீங்க வீடியோஸ்லாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா திமுகலேருந்து முக்கிய அமைச்சர்கள் ஒருத்தரை தூக்க போகிறாரு. செந்தில் பாலாஜி, சேகர் பாபு, பொன்முடி இவங்ககிட்டலாம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்துட்டு இருக்காருங்க. கூடிய சீக்கிரம் விரைவில் ஒரு 3-4 அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா அதிரடியாக திமுக விட்டு விலகி அதிமுக இணை போகிறதாகவும் தகவல் வந்திருக்குங்க. இது வந்து எப்படி சொல்கிறது, இந்த அரசியல் கிட்ட வந்தாலே, இந்த எலெக்ஷன் கிட்ட வந்தாலே நிறைய பேர் கட்சி விட்டு கட்சி மாறுறது இயல்பாகி போச்சுங்க. இப்போ அது போல தான் நடக்குது. திமுக விட்டு அதிமுக போகிறாங்க, அதிமுக விட்டு திமுக வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போயிட்டுருக்கு. பொறுத்து வந்து பார்க்கலாங்க என்ன மாதிரி முடிவு வருது. ஏன்னா பன்னீர்செல்வம் அதிமுக ரெண்டாக பிரிஞ்சிருந்துச்சு. இப்போ பன்னீர்செல்வம் இணைஞ்சிருக்கிறதுனால ஒரு கூடுதல் பலன் சொல்லாங்க. ஏன்னா ஓட்டுகள் மீண்டும் வரும் அதிமுக. ஏன்னா ஒரு அதிமுகவில் ஒரு முன்னாள் துணை முதலமைச்சர் அதை நம்ம மறந்துடக்கூடாது. பொறுத்து வந்து பார்க்கலாங்க. ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், 2026 தேர்தலில் திமுக வெற்றி பெறுமா? ஏன்னா இப்போ கூட சென்னையில் பார்த்தீங்கன்னா தூய்மை, அது அந்த குப்பை வேலை செய்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு இதில் பிரச்சாரம் எப்படி சொல்லுதுன்னா ஒரு போராட்டத்தில் இருக்காருன்னு சொல்லாங்க தூய்மை பணியாளர்கள். ஏன்னா ஒரு அவங்களுக்கான பர்மனெண்ட் வேலை தரேன்னு சொன்னாங்க, இந்த ஆட்சியில் தரல. அதுமாதிரி நிறைய வேலை தரலைங்க. அது நிறைய ஒரு எப்படி சொல்கிறது போராட்டத்துக்கு கண்டுக்கவேலைன்னு சொல்லலாம் சிஎம். அந்த மாதிரி இருக்கும்போது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆட்சி 2026 தேர்தலில் கௌரவமா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்க்கணுங்க. நீங்கள் சொல்லுங்கள், 2026 தேர்தலில் யார் வெற்றி பெறுவாங்க? உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற தினசரி நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.